திருமதி சசிகலா அவர்கள் திடீர் பரபரப்பு ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு கட்சி தொடங்குறாங்க. இது எந்த விதமான தாக்கத்தை வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் ஏற்படுத்தும் நினைக்கிறேன். அடேங்கப்பா, எவ்வளோ நம்பிக்கை! சட்டமன்றத்தில் தாக்கம் ஏற்படுத்துகிற அளவுக்கெல்லாம் என்னப்பா இது? சசிகலா அவர்களுக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்கத்தானே செய்யும். ஓட்டு வங்கின்னு நீங்கள் எதை சொல்கிறீங்க? பொதுவாக இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் அவங்க பின்னாடி இருக்காங்களா? இவங்களை ரொம்ப பிடிக்கும் பயரா ஊழல் செய்துட்டு சிறையில் இருந்தாலும் ஷாப்பிங் போயிட்டு வந்தாங்க. அம்மையார் அவர்களோட கடைசி வரைக்கும் கூட இருந்தாங்க. இவர் எப்படியாக அம்மையார் அவர்களையே மூளைச்சலவை செய்து எல்லோரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். அம்மையாரோடு இருந்து இருந்து அம்மையாருக்கு கிடைத்த மரியாதை, அம்மையாரை எப்படி எல்லோரும் கும்பிடுகிறார்கள், அம்மையார் எப்படி அப்படி கம்பீரமாக ஸ்டேஜில் வருவாங்க, நடந்து போவாங்க, அதையெல்லாம் அன்னைக்கு செய்து பார்த்துக்கிட்டாங்க. ஆட்டி படைக்கின்ற ஒரு குணம்தான் இவருக்கு இருக்கிறதே தவிர திருமதி சசிகலா அவர்கள் திடீர் பரபரப்பு ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு கட்சி தொடங்குறாங்க. கட்சி பேர் இன்னும் அறிவிக்கலை, ஆனால் கொடியெல்லாம் அறிமுகப்படுத்திட்டாங்க. இது எந்த விதமான தாக்கத்தை வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன். அடேங்கப்பா, எவ்வளோ நம்பிக்கை! சட்டமன்றத்தில் தாக்கம் ஏற்படுத்துகிற அளவுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன் நடத்துகிற மாதிரி ஒன்று நடத்தியிருக்காங்க. இதெல்லாம் சட்டமன்றத்தில் தாக்கம் பெரிய வார்த்தை. என்னப்பா இது? அட்டுழியத்துக்கு ஒரு அளவு இல்லையா? மேடம், இப்போ திருமதி சசிகலா அவர்களுக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்கத்தானே செய்யும். எப்படி கொஞ்சம் அது மூலமாக ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படுமா? ஓட்டு வங்கின்னு நீங்கள் எதை சொல்கிறீங்க? அவங்க செய்த போராட்டங்களால், அவர்கள் செய்த செயல்களால் பொதுவாக இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் அவங்க பின்னாடி இருக்காங்களா? இல்லை அவர் சார்ந்திருக்கக்கூடிய ஏதோ ஒரு சிந்தனை, அவர் சார்ந்திருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிறப்பினால் வந்திருக்கக்கூடிய ஒரு கூட்டம் அப்படித்தானே இருக்காங்க. பொதுவான மக்கள், பொதுவாக அரசியலை பற்றி பேசுபவர்கள் அவங்க பின்னாடி இருக்காங்களா? அவங்க இது வரைக்கும் கண்டஸ்டே பண்ணலை. ஒருவேளை இருந்தாங்கன்னா அவங்கள பிடிக்கிற மாதிரியான மக்கள் அவங்களுக்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி என்ன செய்திருக்காங்க? முதல்ல சிறை, இவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா, ஏன்னா ஊழல் செய்துட்டு சிறையில் போயிருந்தாங்க. அந்த மாதிரி எனக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும்பா, ஏன்னா ஊழல் செய்துட்டு சிறையில் இருந்தாலும் ஷாப்பிங் போயிட்டு வந்தாங்க அப்படின்னு எல்லாம் அதுக்காக விரும்ப சொல்கிறீங்களா? அதுக்காக அவங்களுக்கு வாக்களிக்க சொல்கிறீங்களா? எந்த விதத்தில் இவர் தன்னை ஒரு கேண்டிடேட்டாக தேர்தலின் போது வாக்களிக்கக்கூடிய ஒரு நபராக காட்டிக்கொள்கிறார்? இவர் எப்படியாக அம்மையார் அவர்களையே மூளைச்சலவை செய்து எல்லோரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் அப்படிங்கிறது நல்லா தெரியும். அந்த காட்சியை இந்த அம்மா கட்சி ஆரம்பிச்சாங்கன்னு சொல்றீங்கல்ல, கட்சி பேர் இன்னும் சொன்னாங்களா? சொல்லலை. அந்த கொடியை மட்டும் அமைச்சாங்க. அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஜாலியாக எது தெரியுமா நான் உணர்ந்தேன்? அவங்களோட கனவு அம்மையாரோடு இருந்து இருந்து அம்மையாருக்கு கிடைத்த மரியாதை, அம்மையாரை எப்படி எல்லோரும் கும்பிடுகிறார்கள், அம்மையார் எப்படி அப்படி கம்பீரமாக ஸ்டேஜில் வருவாங்க, நடந்து போவாங்க, அதையெல்லாம் அன்றைக்கி செய்து பார்த்துக்கிட்டாங்க. அப்படி வணக்கம் சொல்லிக்கிட்டு அந்த மேடை முழுக்க நடந்து போகிறது என்ன, அவங்க காரில் உட்காந்துக்கிட்டு எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி கையசைச்சது என்ன, எல்லாம் தன்னை இன்னொரு ஜெயலலிதாவாக நினைத்து கொண்டதன் வடிவம்தான். உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி டேஷ் ஆகாது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த அம்மா இன்னமும் ஜாதி, இந்த குடுவை அல்லது அந்த வேற என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியலை. அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப கொச்சையாக போயிடும். அதனால் இவரை பற்றி இவ்வளவில் நிறுத்திவிடலாம். ஏற்கனவே ஒருத்தர் இருக்கார், மிஸ்டர் சிஎம் சார் அப்படின்னெல்லாம் பேசுவார். அது மாதிரி இன்னொருத்தர் சேர்ந்துருக்காங்க. தற்குறிகளின் கூட்டமாக இவர்கள் எல்லோரும் வருகிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக அறிவாளிகள், அரசியல் பயப்படுத்தப்பட்டவர்கள், சிந்தனை மிக்கவர்கள், அவர்கள் தெளிவாக வாக்களிப்பார்கள் என்பது நன்றாக தெரியும். இவங்க தன்னோட அரிப்புக்காக இந்த கட்சி, கொடி இதெல்லாம் செய்து பார்க்குறாங்க. செய்து பார்க்கட்டும். அம்மையார் அவர்களோட கடைசி வரைக்கும் கூட இருந்தாங்க அப்படின்ற ஒரு பார்வை. கடைசி வரைக்கும் கூட இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. அதற்கு அன்னைக்கு மழுப்பலா பதில் சொன்னாங்க. அம்மையாரின் உயிர் இறப்புக்கே இவர் தான் காரணம் என்பதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அம்மையாரின் வீடு, இருப்பிடம் என்பது ஒரு இரும்பு கோட்டை, அதற்குள்ளாக கூட போய் வரக்கூடிய அளவுக்கு இவருக்கு சுதந்திரம் கொடுத்து வைத்திருந்தாலும் அந்த சுதந்திரத்தை காப்பாற்றவே இல்லையே. அம்மையார் இவர் மீது வைத்திருந்த நம்பிக்கையை காப்பாற்றலை. இவர் மீது 1000 குற்றச்சாட்டுகள் வந்தது இல்லை. எந்த இடத்திலும் அவர் அம்மையாருக்கு கவசமாக இல்லை. தன்னை ஒரு எக்ஸ்ட்ரா பவர் சென்டராகத்தான் உருவாக்கி வைத்து கொண்டிருக்கிற பல விஷயங்களே அம்மையார் காதுக்கு எடுத்துகிட்டு போகவே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் உண்மையாக நம்ம பார்த்தோம்ல.
அதை தவிர கூவத்தூரில் எப்படி இவர் அங்கே போய் தான் நாளைக்கே முதல்வராக பதவியேற்கிறதை போல அங்கே ஒரு தோரணையில் எல்லோரையும் ஆட்டி படைத்து கொண்டீர். இந்த ஆட்டி படைக்கின்ற ஒரு குணம்தான் இவருக்கு இருக்கிறதே தவிர தலைவராக தலைவியாக அரவணைத்து போகின்ற குணம் இல்லவே இல்லை. அதனால் இந்த வாக்கு வங்கி அவருக்கு இருக்கிறது. இந்த தேர்தலில் அவரால் தாக்கத்தை ஏற்படுத்தி விட முடியல. அதீதமான வார்த்தைகள். அந்த அளவுக்கு நாம் அவரெல்லாம் உயர்த்தி வைக்க வேண்டாம். ஸ்கூல்